ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை தனுசு லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 29 முதல் டிசம்பர் 8 வரை. நவம்பர் 29 சனிக்கிழமை முதல் நாள், பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம், கும்பராசியில சந்திரன். நமக்கு 3ஆம் இடம். குரு இருப்பதோ நமக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனாலும் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில நன்மைகளையும் தருவார். குரு குருவாகவே செயல்படுவதனால மீனராசி நமக்கு 4ஆம் இடமாக வர்றதுனால தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம், தன் வித்தை, அதாவது படிக்கிற பசங்களுக்கு படிப்பு, சொந்த இடம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் வழங்க இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா குருவனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்காரு, ராகு இருக்காரு, அதே மாதிரி புதன் கூட இருக்காரு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நமக்கு பலனை வழங்கும். நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத குணங்கள், தாமத பலன்கள், நமக்கு ஈடுபாடு, சொந்த பந்தத்தில் இருக்கிற ஈடுபாடுகளில் வந்து சில அதிருப்தி மனப்பான்மைகள், இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்றைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை பார்த்து நம்ம ஏதாவது ஒன்று ஈவெண்ட்டு கலந்துக்கணும், அல்லது பாசங்கள், நேசங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்றலாம் நினைக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் தடை இருக்கிறதுனால நேச்சுரலாக இன்னைக்கு ரெகுலர் ஒர்க்கில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக பாதிப்பு இருக்காது, அல்லது எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டாம். டிசம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம், 4ஆம் வீட்டில் சந்திரன், புதனுடைய நட்சத்திரம். புதன் லாபஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட அந்த குருவானவர் நமக்கு 8ல் இருக்காருங்கிறத மறக்கக்கூடாது. அதனால் புதன் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால செலவுகள் இருக்கு. நாம் ஒன்று நினைக்க போய் ஆனால் அதுக்கான செலவு மட்டும் இல்லாமல் கூடுதலாக வேறு சில செலவுகள் எல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவில் சில நேரங்களில் அலைச்சல் திரிச்சல், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக நினைக்கிறதெல்லாம் கூட நமக்கு சங்கடமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 12ஆம் வீட்டில் வந்து சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் 11லேருந்து 12க்கு வரப்போகிறாரு, செவ்வாய் இருக்காரு. இதெல்லாமே இந்த 12ங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கிற சனி, 8ஆம் இடத்துல இருக்கிற குருவோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதனால் உறவுகள் சார்ந்த விஷயம், புதிதாக பழகுதல், எதிர்பார்த்தது, அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைதலெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒர்க்கு சின்சியாரிட்டி அதில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், சந்திரன் மேசராசியில் 5ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரம், கேது 9ஆம் வீட்டில் இருக்காரு. இன்றைக்கு வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கமிஷன் வகை, ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்க, மேல் படிப்பு படிக்கிறவங்க, வெளிநாடு தொடர்பு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம், அதாவது மாலை 5:59 வரைக்குமே பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலே இருக்காரு. சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வேலைக்கு பிரச்சனை இல்லை. நல்ல விதமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், முதலீடுகள், இதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு வரும். கூடுதல் பொறுப்புகள், பதவிகள், கூடுதல் தொழில் அபிவிருத்தி, இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் கூட ஹெல்த்தை கவனிச்சுக்கணும், உறவுகளை கவனிச்சுக்கணும். டயர்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம், மதியம் 2:53 வரைக்கும் இருக்குது. இப்போ சூரியனும் 12ல் தான் இருக்கார். அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து புதனும் 12ல் தான், புதன் வந்து 11ல் இருக்கார்.
ஓரளவுக்கு புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு பரவாயில்ல, ஒன்றும் பாதிப்பு இல்லை. 12ல் இருந்து 11ஆ மாறிக்குது. அதனால் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நெருக்கடியை கொடுத்து அதிலிருந்து கஷ்டப்படாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள். டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், அதாவது நண்பகல் 11:45 வரைக்கும். அஷ்டமாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துல நல்லா பலம் அடைகிறாரு. வேலைக்கு நல்லது, கடன் வரவு இதுக்கெல்லாம் நல்லது. ஆனால் உறவுக்கு அவ்வளோ சரியில்லை. சில பேருக்கு கடன் பிரச்சனைகளில் டார்ச்சர் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கிறதுனால இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. ஹெல்த்லையும் கவனம் செலுத்துறது நல்லது. கணவன் மனைவி உறவுலையும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்துகிட்டு இருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 8:48க்கு தொடங்குகிறது. இடையில செவ்வாய் நட்சத்திரம், அதாவது வெள்ளிக்கிழமை 11:45லிருந்து சனிக்கிழமை காலையில் 8:48 வரைக்கும் செவ்வாயினுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம். செவ்வாயும் பாருங்க 12ல் தான் இருக்காரு, புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. புதனும் லாபத்திலிருந்து பிரயத்துக்கு வரப்போறாரு. செவ்வாய் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. சனி அர்த்தாஷ்டமாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் 8:48க்கு தொடங்குது. ராகு நல்ல பலமாக இருக்காரு, 3ஆம் வீட்டில் இருக்காரு. இவ்வளோ நாள் இருந்து வந்த சிக்கல்கள், அதிருப்தி மனப்பான்மைகள், ரொம்ப தோல்வி பயம், கஷ்ட நஷ்டம், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி அல்லது உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ராகு செயல்படுவார். அதனால் இந்த ராகு சதய நட்சத்திரத்திலையும் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் ஒரு நல்ல பலத்தை ஏற்படுத்துகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில் 6:13க்கு தொடங்குகிறது. இப்போ குரு மிதுன ராசிக்கு வந்துடுறார். குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால அதுவும் சிறப்பு தான். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது, கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறது, கணவன் மனைவி உறவு, புதுசாக திருமண வரன் பார்க்குறது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நல்லா இருக்கும். தொழிலுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம். இப்போ தான் 8ல் போகிறாரு சந்திரன். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இதுதான். சனி கிரகம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தினுடைய பலன், அதாவது பூசத்தினுடைய அதிபதி. இப்போ அந்த சனி குருவை போல செயல்பட்டாலும் கூட இருக்கிறது 4ஆம் வீட்டில். 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரனோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்காரு. அதுபோக சுக்கிரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் 12ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ 4, 8, 12 சனி, சந்திரன், சுக்கிரன் இதெல்லாம் குடும்ப உறவுகள், ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இதையெல்லாம் குறிக்கின்றன. 10 நாட்களுமே தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ஆரம்ப நாளான பூரட்டாதி நட்சத்திரம் சாதகமாகவும் மற்றவை எல்லாம் சில சிரமங்களை கொண்டிருப்பதாகவும் இருப்பதால் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.